கதிராமங்கலத்தில் போராட்டம் நடத்தியவர்களை கைது செய்ததை கண்டித்து அங்கு கடையடைப்பு போராட்டம் நடந்து வருகிறது. மேலும் கதிராமங்கலத்தில் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்தார். இது தொடர்பான விவரங்களை அங்குள்ள செய்தியாளர் சார்லஸிடம் கேட்கலாம். சார்லஸ், கதிராமங்கலத்தில் நடைபெற்று வரும் இந்த கடையடைப்பு போராட்டம் இது பத்தின விவரங்களை விரிவா சொல்லுங்க. திலகவதி, நாம இப்போ தற்பொழுது தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலம், அதாவது நேற்று இந்த ONGC எண்ணெய் குழாய் உடைப்பு ஏற்பட்டு மக்கள் போராடக்கூடிய பகுதியில் நின்று கொண்டிருக்கோம். நீங்கள் கூட அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தற்பொழுது மிகவும் அமைதியான சூழல் நிலவுகிறது. பொதுமக்கள் கடையெடுப்பு போராட்டத்தில் காலையில் ஈடுபட்டாங்க. காலை முதல் மாவட்ட ஆட்சியர் இங்கே நேரடியாக ஆய்வு பணி மேற்கொண்டார். தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை அவர்கள் சற்று நேரத்துக்கு முன்னதாக தான் இந்த ஆய்வுகளை மேற்கொண்டு விட்டு திரும்பி சென்றுள்ளார். மக்களிடம் பேச தயாராக இருப்பதாகவும் அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் தெரிவித்திருக்காங்க. இந்த எண்ணெய் கசிவு ஏற்பட்ட இந்த ONGC உடைய இந்த பகுதி, அதாவது இந்த பிளான்ட் அமைந்துள்ள இந்த பகுதியில் உள்ள இந்த பிளான்ட் தற்பொழுது அதனுடைய செயல்பாடு என்பது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. எண்ணெய் கசிவு என்பது முழுவதும் நிறுத்தப்பட்டுள்ளது. இதற்காக சம்பவ இடத்தில் தற்பொழுது வட்டாட்சியர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் முகாமிட்டிருக்காங்க. காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. கிட்டத்தட்ட 3 பாதுகாப்பு என்பது போடப்பட்டுள்ளது. சாலை முழுவதும் இரவு முழுவதும் ஏற்கனவே சாலையில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாலும் தற்பொழுதும் அவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. உள்ளே செல்ல யாருக்கும் அனுமதி கிடையாது. அந்த ONGC உடைய அந்த எண்ணெய் எடுக்கக்கூடிய பகுதிக்கு மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகளும் காவல்துறையினர் மட்டுமே உள்ளே அவர்கள் பாதுகாப்பு பணியிலும் அதற்கான இந்த ONGC எண்ணெய் குழாய் உடைப்பை சரி செய்வதற்கான முன்னேற்பாடுகளை செய்து வராங்க. சற்று நேரத்துக்கு முன்னதாக இந்த பகுதியில் அந்த கசிவு ஏற்பட்ட பகுதியில் மண்களை கொட்டி அவர்கள் தற்பொழுது அந்த சாலைகளை சமன்படுத்தும் பணியிலும் ஈடுபட்டு வராங்க. திலகவதி.